அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. பேரன்புக்குரியவர்களே, ரமலான் மாதத்தை முன்னிட்டு எம்ஏ ஹைதர் குரூப் மிர்கா தலைமை அலுவலகத்தில் தினமும் தராவி மற்றும் சிறப்பு பயான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் இன்று தராவி 15ஐ முன்னிட்டு சிறப்பு பயான் நடைபெற இருக்கிறது. மஷ்வரா என்ற தலைப்பிலே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய எம்ஏ ஹைதர் குரூப் தலைமை அலுவலகத்தில் தராவி தொழுகையிலும் சிறப்பு பயானிலும் கலந்து கொண்டு பயனிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எம்ஏ ஹைதர் குரூப். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா வமன் யஹ்தியல்லாஹு ஃபலா முضில்ல லஹு வமன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ ஸாவிருஹு ஃபில் அம்ரி. ஸதகல்லாஹுல் அலீல் அலீம் வ ஸதக ரசூலுன் நபியுல் கரீம். பேர்மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 14 நோன்பை முடித்துவிட்டு 14வது தராவியை தொழுதுவிட்டு 15ஆம் நோன்பை வைப்பதற்கு நம்முடைய ஹயாத்தை நீட்டித்தந்த வல்ல ரஹ்மானிக்கே புகழ் அனைத்தும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளை ஏற்றவர்களாக, உம்மத்தன் வசத்தாவாக, நடுநிலை சமுதாயமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கிறான். இஸ்லாம் எல்லா விஷயங்களிலும் நமக்கு ஒரு சிற்பியை போல நம்முடைய உள்ளங்களை செதுக்கி கொண்டிருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நம்முடைய உள்ளங்களிலே பல எண்ணங்கள் தோன்றும், பல விஷயங்களை நம்முடைய உள்ளங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கும். அந்த விஷயங்கள் எழுகின்ற பொழுது அது ஒரு கேள்வியை முன்வைக்கும். நாம் இந்த ஒரு சூழலில் நாம் இருக்கின்றோம், இதை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தியமாக்குவது, அல்லது இது சாத்தியமாக்கக்கூடாத ஒரு விஷயமா என்பதை கேள்வியாக நம்முடைய மனது வைக்கின்ற பொழுது, எந்த ஒரு மதத்திலேயும் காட்டித்தராத ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. உங்களுடைய மனங்களிலே ஒரு விஷயத்தை பற்றி அல்லது உங்களுடைய உள்ளங்களிலே ஏதேனும் வாழ்க்கைக்கு தேவையான, உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது மனதிலே குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பம் ஏற்படுகின்ற பொழுது, அல்லது அந்த காரியத்தை நாம் செய்ய நாடுகின்ற பொழுது, அல்லது அந்த காரியம் நமக்கு நல்ல முறையில் அமையுமா அல்லது அமையாதா என்பதை நாம் சிந்திக்கின்ற பொழுது, நீங்கள் என்ன செய்யுங்கள், மஷ்வரா செய்து கொள்ளுங்கள் என்பதாக இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. இஸ்லாம் 2 விஷயத்தை முன்வைக்கிறது. ஒரு விஷயம் இஸ்திஹாரா, நீங்கள் ஒரு விஷயத்தை குழம்பி இருக்கின்றீர்கள் அல்லது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய நாடுகின்றீர்கள், அதற்கு நீங்கள் என்ன செய்யுங்கள் என்று சொன்னால் 2 ரக்காயத்தின் நஃபில் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு விட்டு அந்த விஷயம் சம்பந்தமாக ஆலோசியுங்கள். 2வது இஸ்திஷாரா, அதாவது இஸ்திசாராவைத்தான் நம்ம மஸ்வரா என்பதாக நாம் சொல்லுகின்றோம். நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த விஷயத்தை பற்றி, குடும்பத்தை பற்றி உண்டான அந்த சூழலுக்கு, வியாபாரம் சம்பந்தமான அந்த சூழலுக்கு, அல்லது வேறொரு அமைப்பு சம்பந்தமான ஒரு சூழலுக்கு நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியிலே ஒருவரை தவிர்த்து வேறு யாராவது முடிவு செய்கிறார் என்று சொன்னால், இருவரோ அல்லது இருவரில் மூவரோ, மூவரில் 4வரோ நீங்கள் முடிவு செய்கின்ற பொழுது அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் என்பதாக இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை சொல்கின்றான், வ ஸாவிருஹு ஃபில் அம்ரி, எல்லா சகல காரியங்களையும் என்ன செய்யுங்கள், நபியை பார்த்து சொல்கின்ற பொழுது சகல காரியங்களையும் நீங்கள் மஷ்வரா செய்து கொள்ளுங்கள், ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான். அது மட்டுமல்ல, வல்லதீன ஸ்தஜாபு லி ரப்பிஹிம் வ அகாமு ஸலாத்த வ அமரஹும் ஷூரா பைனஹும் வ மிம்மா ரஸக்னாஹும் யன்ஃபிகும் என்பதாக தன்னுடைய திருமறைகளை உன்னதத்திலே சொல்லி காட்டுகின்றான். தங்களுடைய இறைவனுடைய கட்டளை ஏற்று
அதுபோன்று தொழுகையை நிலைநிறுத்தி என்ன செய்து கொள்ளுங்கள், தம்முடைய காரியங்களை தம்மிலே என்ன செய்து கொள்ளுங்கள், கலந்தாசித்துக் கொள்ளுங்கள். கலந்தாசித்துக் கொள்ளுங்கள் என்பதாக நம்மிடத்தில் இறைவன் என்ன செய்கின்றான், சொல்லி காமிக்கின்றான். ஆக இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு என்ன புலப்படுகிறது என்று சொன்னால், நாம் ஒரு காரியத்தை செய்ய நாடுகின்ற பொழுது அல்லது ஒரு விஷயத்தை நாம் என்ன செய்கின்ற பொழுது, செய்ய நாடுகின்ற பொழுது அந்த விஷயம் சம்பந்தமாக, அந்த காரியம் சம்பந்தமாக உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், ஆலோசனை செய்து கொள்ளுங்கள், மசூரா செய்து கொள்ளுங்கள். அந்த மஸ்வரா உங்களுக்கு என்ன செய்யும், நல்ல ஒரு அடித்தளத்தையும், நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுக்கின்றீர்களோ அந்த காரியம் வெற்றி வாய் சூடுவதற்குண்டான வழியை வகுக்கும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. அபூ ஹுரைரா இப்படி சொல்கின்றார்கள். யகூலு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மா ரஅய்து அக்ஸரு மஷூரத்து லி அஸ்ஹாபி மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி அஸ்ஹாபிஹி என்பதாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு விஷயமானாலும் தன்னுடைய சஹாபாக்களிடத்திலே மஷூரா செய்யாமல் இருந்தது கிடையாது. நான் இந்த உலகத்திலே மஷூரா செய்யக்கூடிய மனிதர்களிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதன்மையாக பார்க்கிறேன் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிருக்காங்க, நமக்கு இந்த ஹதீஸில் நமக்கு அந்த வார்த்தை நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ மசூராவுடைய அந்த ஆலோசனையுடைய அந்த கருத்தியலை இஸ்லாம் எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது. ஒரு மனிதன்கிட்ட மசூரா இல்லைன்னு சொன்னால் அந்த காரியம் என்ன செய்யாது, கைகூடாது என்பதாக இந்த வசனங்களின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபாக்களுக்கு மத்தியிலே மசூரா செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக என்ன செய்கின்றது, நமக்கு விளங்குகின்றது. வரலாற்றிலும் அப்படித்தான். நமக்கு முன் சென்ற நபிமார்களும் என்ன செய்தார்கள், மசூரா செய்துதான் எல்லா காரியங்களையும் என்ன செய்தார்கள், தங்களுடைய வாழ்க்கைகளை செய்தார்கள். பொதுவாக நாம் சில நாட்களுக்கு முன்னால் நாம் பார்த்தோம், ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா இட்டு கட்டக்கூடிய விஷயங்களில் கூட சஹாபாக்களுக்கு மத்தியிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மசூரா செய்தார்கள் என்பதாக நமக்கு வரலாறு. அப்போ எந்த ஒரு விஷயமானாலும் மசூரா செய்வதிலே, ஆலோசனை செய்வதிலே என்ன செய்ய வேண்டும், நம் மனதை முன்னிறுத்த வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற ஒரு விஷயத்தை செய்துவிடக்கூடாது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று என்ன செய்தோம் என்று சொன்னால் அங்கு குடும்பத்திலே பகைமை உண்டாகும். அல்லது ஒரு நிறுவனத்திலே பணி செய்கின்றோம் என்று சொன்னால் அந்த நிறுவனத்தில் உள்ள வேலை செய்யக்கூடிய இடங்களிலே பகைமை உண்டாகும். அல்லது ஏதாவது ஒரு அமைப்பிலே நாம் செயல்படுகின்ற பொழுது, நாம் தனியாக முடிவெடுக்கின்ற பொழுது அங்கேயும் என்ன செய்ய வேண்டும், ஒருவருக்குள்ளே பகைமை உண்டாகும். சைத்தான் அங்கே என்ன செய்வான், கோலாட்சி செய்து விடுவான். அதான இஸ்லாம் வலியுறுத்துகிறது, நீங்கள் எந்த விஷயமானாலும் நீங்கள் என்ன செய்யுங்கள், மசூரா செய்து கொள்ளுங்கள். நம்முடைய நபிமார்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சூழல் ஏற்படுகிறது, நெருக்கடியான ஒரு சூழல். ஒரு முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், கனவு காணுகிறார்கள், தங்களுடைய மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்பதாக. தங்களுடைய மகனை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிட வேண்டும் என்பதாக கனவு காணுகிறார்கள். இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். கனவு கண்டுட்டாங்க, அவங்க ஒரு நபி. அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மகனை இஸ்மாயில் உடனே கூட்டிட்டு போய் அறுத்து பலியிட்டாங்களா? இல்லை, அவங்கள்ட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களை அவங்க என்ன செஞ்சாங்களா, அந்த நோக்கத்திற்காக வேண்டி கூட்டிட்டு போனாங்களா? இல்லை. என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய மகனை கூப்பிடுறாங்க. தன்னுடைய மகனை கூப்பிடுறாங்க, சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன். நான் இந்த மாதிரி என்ன செஞ்சேன், நான் கனவு காண்கிறேன். அந்த கனவை பற்றி உங்களை அரித்து பலியிடுவதற்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன், கனவு கண்டிருக்கேன். இறைவனுக்காக வேண்டி செய்யணும்னு நான் நாடுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என் அருமை மகனாரே என்பதாக கேட்கிறார்கள், மசூரா செய்கிறார்கள். மசூரா செய்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு விடை கிடைக்கிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மசூராவுக்கு இணங்குகின்றார்கள். தந்தையே, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் என்ன செய்கின்றேன், சரி என்று சொல்கிறேன் என்பதாக. ஒரு கால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே அந்த விஷயத்தை சொல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டி சென்று சொன்னால் நடக்கக்கூடிய காரியமே வேறவாக இருந்திருக்கும். ஆனால் என்ன செய்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க, மசூரா செய்தார்கள். அப்போ மசூரா செய்வது என்பது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த மசூரா செய்ததின் விளைவாக என்ன செய்கிறாங்க, நேரா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டி செல்கிறார்கள். என்ன செய்கிறாங்க, பாறை இடத்துல கூட்டு போகிறாங்க, படுக்க வைக்கிறாங்க, அறுக்க போகிறாங்க. கத்தி அறுபடலை. அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாராட்டுகிறான். நீங்கள் என்ன செஞ்சீங்க, உங்களுக்கு மகனை கூட்டு மசூரா செஞ்சீங்க, ஆலோசனை செய்தீர்கள். அந்த ஆலோசனைக்காக வேண்டி என்ன செய்கிறேன், சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை உங்களுக்கு நான் பலியிட கொடுக்கிறேன் என்பதாக கொடுத்து அதை ஒரு முஸ்லீம் சமூகத்திற்கு, இந்த உம்மத்திற்கு ஒரு பெருநாளாகவும் ஆக்கி தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை என்னது, மசூரா தான். அதற்கு அடிப்படை மசூரா தான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. அது மட்டுமல்ல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தங்களுடைய
வாழ்க்கையிலே மிகவும் அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சானா, அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சக்தியை அவருக்கு என்ன செஞ்சான், வழங்கியிருந்தான். மிகப்பெரிய ஆற்றலை அவர்களுக்கு என்ன செஞ்சிருந்தான், வழங்கியிருந்தான். பிறக்கின் பண்ண போதே அவருடைய தந்தை அரசராக இருந்தால் இவங்களும் அரசராக இருக்காங்க. அவருடைய ஒரு சூழலிலே ஒரு நேரத்திலே என்ன செய்யுதுன்னா, ஹுதுஹுது பறவை வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல வந்து சொல்லுது, இந்த மாதிரி பக்கத்து ஊரில் ஒரு பெண்மணி இருக்காங்க, அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னா சூரியனை வணங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை வந்து சொல்லுது ஹுதுஹுது பறவை. அந்த பறவை சொன்ன உடனே என்ன செய்கிறாங்கன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு லெட்டர் என்ன செய்கிறாங்க, அந்த ஹுதுஹுது பறவை மூலமாக போட விட்டுட்டு ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அங்கே சபையில் கூப்பிட்டுட்டு அங்கே ஒரு வந்து என்ன செய்யுது, ஒரு வாகனம் இருக்குது, ஏதோ ஒரு சேர் இருக்குது, அந்த குருசி இருக்குது, அந்த குருசி என்ன செய்யணும், தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஜின்னிலே உயர்ந்த ஜின் சொல்லுது, நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு. அப்போ எந்த நிமிஷத்தில் உங்களால் தூக்கிட்டு வர முடியும்? அவங்க சொல்கிறாங்க, கண் இமைக்கு இப்படி நான் திறந்து மூட முன்னாடி அந்த சிம்மாசனம் எனக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே உள்ள மார்க்க அறிஞர் சொல்கிறான், நான் என்ன செய்யறேன், அந்த விஷயத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்மாசனத்தை தூக்கி என்ன செய்ய சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய இடத்துல வச்சாங்க. வைக்கின்ற பொழுது இந்த விஷயத்தை பற்றி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல நம்ம போய் கேட்போம்னு சொல்லிட்டு அந்த பல்கீஸ், அவங்க பேர் பல்கீஸ் ராணி, அவங்க என்ன செய்கிறாங்க, நேராக வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல வர்றாங்க. வந்து பார்க்கின்ற பொழுது அந்த ஆலிம் சொல்கிறாரு, அந்த ஆலிம் பெருந்தகை, இந்த குருசியை நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த ராணி வந்தால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, மாற்றி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சிடுறாங்க. அப்போ அந்த பல்கீஸ் என்ன சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்க வர்றாங்க. சந்திக்கின்ற வரும்போது கூட என்ன செஞ்சாங்கன்னா, தங்களுடைய அமைச்சர் இடத்துல மசூரா செய்தார்கள். குர்ஆன் நமக்கு அந்த வசனத்தை நமக்கு பற்றி சொல்லிக்கின்றது. பல்கீஸ் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த விஷயத்தை பற்றி என்ன செய்கிறாங்க, மசூரா செய்கிறாங்க என்பதாக நமக்கு என்ன செய்கிறது, சொல்லி காண்பிக்கிறது. அருமையானவர்களே, சாதாரணமாக ஒரு விஷயம் இல்லை, ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த அமைச்சர் சொல்கிறாங்க, நீங்கள் ராணியே, நீங்கள் என்ன கட்டளை இடுறீங்களோ அந்த கட்டளைக்கு ஏற்ப நாங்கள் என்ன செய்கிறோம், எல்லா வேலைகளும் நாங்கள் செய்கிறோம், நீங்கள் சொன்னால் போதும், எதைனா நாங்கள் என்ன செய்கிறோம், கட்டுப்படுறோம். நான் அங்கே அந்த ஊருக்கு போய் அந்த ஊரை காலி பண்ணணுமா, காலி பண்ணுறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மசூரா செய்தவர்களாக அந்த இடத்துக்கு போனாங்க. அந்த இடத்துக்கு போகிறாங்க, போய் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போய் சந்திக்கிறாங்க. போய் சந்தித்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த சேரை பார்த்து, குர்சியை பார்த்து சொல்கிறாங்க, இது பாருங்கள், இது யாருதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்க போகும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, தங்கதான்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போய் என்ன செய்கிறாங்கன்னா, பார்த்தா அது தண்ணியில் இருக்க மாதிரி தெரியுது அந்த சேரு, அவங்களுடைய அந்த அரசையுடைய சேரு, அந்த ராணியுடைய சேரு தண்ணியில் இருக்கேன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆடை அப்படி மேலே தூக்கிட்டு அந்த நீங்கள் உட்காந்து பாருங்கன்னு சொல்லப்போ போய் உட்கார போகும்போது அப்போ தண்ணி நினச்சிக்கிட்டு ஆடையை தூக்கின்ற பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது தண்ணி இல்லை, அது கண்ணாடி தான். எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, சாதாரணமாக நடந்து அதில் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லப்போ உட்கார போகும்போது தன்னுடைய குருசி தான் என்பதாக, தன்னுடைய நாற்காலி தான் என்பதாக அந்த ராணி என்ன செஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த வல்லமை என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க நபிதான் என்பதாக தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. நான் சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு வல்லமை பெற்ற ஒரு நபியாக நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் எங்களுடைய ஊரில் எங்கள் நாட்டில் என்ன செஞ்சோம், சூரியனை வணங்கக்கூடியவர்களாக இருந்து விட்டோமே, எந்த அளவுக்கு நாங்கள் என்ன இறைவனுக்கு பராமுரமாக இறைவனை மறுத்து நாங்கள் சூரியனை வணங்கி கொண்டிருந்தோம், இறைவனுடைய படைப்பை நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம் என்பதாக என்ன செய்கிறாங்க சொல்லிவிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்கிறாங்க, கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. அப்போ இங்கே மசூரா என்பது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்முடைய அருமை நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மசூராவை என்ன செஞ்சாங்க, முன்வைத்தாங்க. நமக்கு தெரியும், இஸ்லாமிய மார்க்கத்திலே மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கை ஹுதைபியா உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரச்சனை எழுகின்றது. மக்காவாசிகள் மக்காவிற்கு உம்ரா செய்வதற்கு தடுக்குகின்றார்கள். ஆனால் இங்கே என்ன செய்யுங்க, நீங்கள் எப்படி திரும்பி போயிருங்கன்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்கள்லாம் யூகிச்சு என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாற்றில் சொல்லப்படுகிறது. ஃபி கிஸ்ஸத்தில் ஹுதைபியா லம்மா சாலஹ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரைஷின் அலா ருஜூஇ, அதாவது திரும்பி போகிறதின் பக்கம் குறைசிலுக்கு மில இணக்கமான பின்னாடி, அதே மாதிரி அதம துஹூலி மக்கா ஆமஹும் ஹாதா, இந்த வருஷம் நம்ம மக்காவுக்கு நுழைய முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன இல்லாமல் போனதுக்கு பின்னாடி காலலி அஸ்ஹாபிஹி, தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, கூமு ஃபன்ஹரு, நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாமே இஹ்ராமை என்ன செய்யுங்க, கலந்து விடுங்க, பிராணியை பலி கொடுங்கன்னு என்ன செய்கிறாங்க சொல்கின்ற பொழுது எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, 3 தடவை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன வரலாற்றிலே வருகிறது. ஹத்தா காலதாலிக்க சலாசத்த மர்ரா, 3 தடவை சொல்கிறாங்க. அந்த மாதிரி யார் சஹாபாக்களும் கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு ஆசை, நம்ம மக்காவை வெற்றி கொள்ள வேண்டும், அல்லது அந்த மக்காவிடத்தில் போய் உம்ரா செய்ய வேண்டும், அந்த மக்காவில் நம்ம உம்ரா செஞ்சு வந்துட்டோம், வந்த வேலையை விட்டுட்டு நம்ம ஏன் திரும்பி போகணும்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க,
அங்கே சொல்லிக்கிட்டு இருக்க போகும்போது தங்களுடைய மனைவியான உம்மு சல்மாடத்தில் ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ உம்மு சல்மா ரலியல்லாஹு ஃபதக்கரலஹா மா லக்கிய மினன் நாசி ஃபகால லஹு. அப்போ சொல்கிறாங்க, உம்மு சல்மா, நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆலோசனை யார்ட்டையும் நீங்கள் சொல்லிடாதீங்க, யார்ட்டையும் நீங்கள் சொல்லிடாதீங்க, நான் சொல்கிறேன். ஃபகாலத்லஹு யா நபி அல்லா, யா நபி அல்லா, அல்லாவின் தூதரே, உஹரி சும்ம லாத்து கல்ல மகது, நீங்கள் போங்க, யார்ட்டையுமே பேசாதீங்க. மின்ஹும் கலமத்தன் அத்தா தன்ஹுருபி தாலிக்க, நீங்கள் போய் என்ன செய்யுங்க, உங்களுடைய அந்த குர்பானுடைய ஆட்டை பலி கொடுங்க. பலி கொடுத்து விட்டு வ தது ஹாலிக்க ஃப யஹ்லிக்குஹு ஃபலம்மா ஃபஅல தாலிக்க காமு ஃப நஹரு என்பதாக வருகிறது. அதாவது நீங்கள் குர்பானியை என்ன கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, யார் மொட்டை அடிப்பாங்களோ கூப்பிட்டு என்ன செஞ்சுருங்க, மொட்டை அடிச்சிருங்க. மொட்டை அடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் அந்த செயலை செஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா சஹாபாக்களும் அவங்க செஞ்சுருவாங்க, நீங்கள் செஞ்சிருவாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனையை கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க உம்மு சல்மா ரலியல்லாஹு தன்னுடைய மனைவியுடைய ஆலோசனையை கேட்டு வந்தாங்க. என்ன செஞ்சாங்க, பிராணியை கொடுத்தாங்க, மொட்டை அடித்தாங்க. சஹாபாக்கள் எதுவுமே பேசலை, கப்சுப்புட் ஆகிட்டாங்க, எதுவுமே பேசலை. அவங்க என்ன செஞ்சாங்க, பிராணியை கொடுத்தாங்க, மொட்டை அடித்தாங்க, திரும்ப போனதாக வரலாறு. அருமையானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையுடைய காலம் குறுகியது. அந்த குறுகிய காலங்களிலே இந்த மசூரா இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய செயல்களிலே நமக்கு ஏற்படக்கூடிய பின்விளைகளை தடுப்பதற்குத்தான் இந்த மசூராவை நமக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. வல்ல ரஹ்மான் என்ன செய்ய வேண்டும், இந்த ரமலானுடைய நேரத்திலே அல்லாஹ் எதை சொல்லிக் கொடுத்தானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கற்பித்து தந்தார்களோ, அந்த மசூராவின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை திட்டங்களை என்ன செய்து கொள்ள வேண்டும், வகுத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாக. மசூராவோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம், நல்ல இன்ப முகத்தோடு என்ன செய்வோம், இந்த வாழ்க்கையை நம்ம என்ன செய்வோம், வாழ்வோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலை நமக்கு வல்ல ரஹ்மான் அமைத்து தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.